வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சதுர்கிரக யோகம். 4 கிரகங்களுடைய பயிற்சி. 1/8/2024 சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானம், அதாவது உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் 6/8/2024 சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. 17/8/2024 சூரிய பகவான், அதோட உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாங்க. 31/8/2024 புதன் பகவானும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வர. இந்த 4, அதாவது சுக்கிரன், சந்திரன், சூரியன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பயிற்சி அடைய போகிறாங்க. இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு, அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த விஷயத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்குன்னு தனித்திறமையும் நிர்வாக திறமையை ஏற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய நபர்கள். தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அதில் தெளிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எப்போவுமே. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க. ரொம்ப தைரியசாலிங்க, துணிச்சல், தன்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு முழுமையாக நம்பக்கூடியவர்கள், யாருடைய தயவையும் எதிர்பார்க்காத நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்க உதவி பண்ணி தான் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் எது கரெக்டுன்னு படுதோ அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லைங்க. ரொம்ப உண்மையாக இருக்கேங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கேன். ஆனால் அந்த நேர்மைக்கும் உண்மைக்கும் நல்ல பேர் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. ஏன்னா என்னுடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் யாருக்குமே எந்த ஒரு மனசாலையும் யாருக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு எப்போவுமே கெடுதல் பண்ணணும் அப்படின்னே தான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் வேலை செய்கிற இடத்துல எப்படா இவங்களுக்கு அதாவது எனக்கு எல்லா விதத்துலேயும் நிர்வாக திறமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எனக்கு எந்த விதத்தில் ஒரு அவப்பேரோ ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் கூட இருக்கிறவங்களே என்ன நிறைய விஷயத்தில் தேவையில்லாத ட்ரபிள்ஸ், அதாவது என்ன நான் செய்யாத தவறுக்கு சில வாட்டி அதை தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கேன். இந்த நிலை அப்படிங்கிறதுலாம் மாறுமா? நான் நல்ல வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு திடீர்னு பார்க்கும்போது இன்றைக்கி வேலை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்குங்க. நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருந்தவன் இன்றைக்கி வேலையே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு. ஸோ மீண்டும் எனக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள். நிறைய திறமை இருக்குதுங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு சம்பள உயர்வோ இல்லை ஒரு பதவி உயர்வோ அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் என்னை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் என்னுடைய நிலை இன்னும் நான் எப்போ ஜாயின் பண்ணோம் அதே நிலையில் தான் இருக்கேன். நிறைய ஆஃபர்ஸ் வர மாதிரி இருக்குங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருது, ஆனால் எதுவுமே கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த டைமில் நான் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் பண்ணுறது நல்லதாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு அருமையான காலங்க. இந்த சதுர்கிரக யோகம், இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் தான் பயிற்சி அடையுதுங்க. ஸோ சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு வரும்போது நிறைய கர்வம் அப்படிங்கிறது இருக்குங்க, அதாவது தைரியமும் துணிச்சல் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். உங்கள் நிர்வாக திறமைக்கு தகுந்தாற்போல் சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அருமையான காலகட்டங்கள். ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்தோ இல்லை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதோ, புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த கம்பெனிக்கு ஒரு நாள் தேவைப்படுங்க. இந்த தருணத்தில் அந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதுஇருந்தால் நல்ல ஒரு கால் நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கட்டாயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக இந்த தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேங்க, நிறைய பிளான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கு அமையவே மாட்டேங்குது.
மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த வேலையை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் 100% அது வந்து சக்ஸஸ் ஆகுதுங்க. பட் அதுவே வந்து எனக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது சரியான விதத்தில் நடக்கவே மாட்டேங்குது. நிறைய ஐடியாஸ் இருந்தும் நிறைய திறமைகள் இருந்தும் அதை வந்து செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கேன். இந்த நிலை அப்படிங்கிறது மாறாதா? நான் நினச்சபடி என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாதா? நான் வச்சிட்ருக்கிற ஐடியாஸை கரெக்டாக அதில் பயன்படுத்த முடியாதான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்களே சுயமாகவும் சொந்தமாக தனியாக செய்யக்கூடிய சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. யாரு கூடயும் தேவையில்லாத பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை ரொம்ப பெருசுப்படுத்துறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வருமானம் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணி அதில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த தொழிலை நடத்தக்கூடிய யோக காலமாக இருக்க போதுங்க இந்த சதுர்கிரக யோகம். அடுத்தது இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது, திருமணம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குங்க. என்கிட்ட வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஒரு வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லா நிலையும் நல்ல வேலை இருக்குதுங்க, இப்போ பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கூட நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு தடையினால் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாதா, நான் நினச்ச மாதிரி இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ ஒரு திருமணம் நடந்து அது வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நிறைய சூழ்நிலைகளால் அந்த வாழ்க்கையை தொடர முடியல. ஸோ 2வது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான சில பாக்கிய காலமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டே இருக்க, வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலே இல்லைங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லை. யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை வந்து சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பெத்த பிள்ளைங்களும் நம்மளை வந்து மதிக்கலை, கட்டின மனைவியும் வந்து நம்மளை வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை. அடுத்த நபர்களுடைய பேச்சுக்கள்னாலே வீட்டில் அதிக பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. 2 பேருமே பிரிந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்து முன்ன நிறுத்தி சம்மந்தம் இல்லாமல் ஒரு 3ஆம் நபரை பற்றி பேசுகிறதோ, இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி ஒரு தரைக்குறையோ பேசுகிறது, இந்த மாதிரி நிலைகள். எங்களை பற்றி பேசினா பிரச்சனை இல்லைங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியே பேசி எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு, பிரிந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு நாங்கள் திரும்ப மாட்டோமா, இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீராதா, நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகாதுன்னா ஏதாவது ஒரு கால சூழ்நிலையில் இந்த வரக்கூடிய இந்த சதுர்கிரக யோக காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கக்கூடிய நிலையை உருவாக்கும். கட்டாயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அதாவது சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் பற்றி பேசாமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாக்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது உங்கள் குழந்தைங்களோடு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்து கணவன் மனைவி நல்ல அந்யோன்யத்தோடு வாழக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லையா? ஏன்னா எல்லாருமே நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னாவோ, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறேன்னு சொன்னாவோ எல்லாருமே சொல்லணும், உனக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனையில் உனக்கு எதுக்கு இது தேவையில்லாது, நீ எல்லாம் ஆரம்பிச்சின்னா கட்டவே முடியாதுப்பா, எதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற, இந்த நேரத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து நம்மளை வந்து மட்டமாக பேசக்கூடிய ஒரு நிலை, அதாவது நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்க. உன்னால் இது முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, இதெல்லாம் பண்ணாத, இதை பண்ணால் பிரச்சனையில் மாட்டிங்கன்னா எனக்கு தெரியுங்க என்னோடய சூழ்நிலை எப்படின்னா, எந்த விஷயத்தையும் யாரையும் நம்பியோ இல்லை யாரையும் டிபெண்ட் பண்ணியோ வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது பிறவி குணம் சொல்லலாங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. ஸோ இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அதை செய்து முடிக்கக்கூடிய, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோடையும் ஒரு முழு முயற்சியோடையும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அந்த யோக காலகட்டங்களில் கட்டாயமாக நீங்கள் வீடு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோக காலமாக இருக்க போகுது. யாரெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது, உன்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமோ இதுவரைக்கும் இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கான சில சூழலை உருவாக்கும். ஏன்னா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் தலை காட்ட முடியல, உறவினர்களோ ஒரு நண்பர்கள் மூலமாகவோ எல்லாருமே நம்மளை பேசாத பேச்சுக்கள் இல்லை, நம்ம முன்னாடி நின்று பேசக்கூடிய தகுதியே இல்லாத நபர்கள்லாம் இன்றைக்கி நம்மளை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தீருமா,
கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை மறுபடியும் என்னுடைய அந்த பழைய நிலைக்கு நான் வரமாட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது உங்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் சூரிய பகவான் பயிற்சி அடையும் போதுங்க கடனை அடைப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு தைரியத்தை கொடுக்குங்க. என்னால் முடியும். உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்க, யாரெல்லாம் உங்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துனாங்களோ அவங்க மத்தியில் உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்து உயருங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இழந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது மீட்டெடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய நிலை பழைய நிலைக்கு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதனாலையோ, ஒரு கார் பைக் வாங்குவதனாலையோ, இல்லை ஒரு வீட்டை வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறதுனாலையோ அந்த அந்தஸ்துகள் அப்படிங்கிறது மற்றவங்க மத்தியில் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்கள் கடனில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடனை முழுமையாக அடைத்து யார் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்க முன்னாடி தைரியத்தோடையும் துணிச்சலோடையும், அதாவது கம்பீரமாக நடை போடுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சதுர்கிரக யோகம். உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயமாக கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. அதாவது கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்கள் இருக்கணுங்க. நேரத்துக்கு சாப்பிடாமல் நேரத்துக்கு தூங்காமல் இருந்தே நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சிட்டிங்க. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக விலகுங்க. நல்லபடியான தூக்கம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ கல்வியில் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கணும், குழந்தைங்களோட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த ஸ்கூலை விட அடுத்த வேறு ஒரு ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னா எஜுகேஷன் நல்லா பெட்டராக இருக்குமோ, ஸோ இந்த காலேஜ் வேணால் இந்த மாதிரி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணலாமா, இந்த விஷயத்துலலாம் இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடியதெல்லாம் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பெரிய வளர்ச்சியும், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குழந்தைங்களுடைய கல்விக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலும், தான் இதுக்கு முன்னாடி யார் முன்னாடி ரொம்ப ஏளனமாக நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகங்களுடைய பயிற்சி சதுர்கிரக யோக காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கும் நடக்குமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.